ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவம் காலையிலேருந்து இல்லை, நேற்றுலேருந்து நடந்துட்டுருக்கு. எப்போ வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு ஸ்வாப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சோ, அப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு ஃபுல்லாக பழிவாங்கிற எண்ணத்தோட தான் இந்த பாய்ஸ் டீமை வந்துட்டு வச்சு செய்கிறாங்க. அதில் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்கே பயங்கர வெடிச்சு சதறிச்சு. நல்லா யோசிச்சு பார்த்தா கேர்ள்ஸ் டீமுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க் இது வரைக்கும் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதுக்கே அவங்க வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணி தற்செயலாக ஒரு டைம் டென்ஷன் ஆகிட்டு அதுக்கு அவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள்லாம் போய் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படின்னும்போது இவங்க வந்து அது நம்மளுக்கு வந்து இவ்வளோ கொடுத்தது நம்மளுக்கு இதுவாக இருக்கே, நம்ம அப்போ இவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அதை யோசிக்காமல் ஃபுல்லாக பழிவாங்கிற நோக்கத்தோடய வந்து டாஸ்க்கை கொடுக்கறது ரொம்ப மட்டமாக இருக்குது. அதுவும் தேவையில்லாததுக்கெலாம் டாஸ்க்கு. சாச்சனா ஒரு பக்கம், முத்துக்குமரன் வந்துட்டு அந்த இதுக்கு டாஸ்க்கே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வேலை செய்யும்போது தான் டாஸ்க் பண்ணால் சும்மா வந்தவரை கூப்பிட்டு டாஸ்க்கு பண்ணுங்கன்றாங்க. சரி இவர் இருந்தாலும் பண்ணால் அதை திரும்ப பண்ணுங்க. காலையில் வந்துட்டு ராணுவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, தலை மேலே 4 தலகாணியை வச்சு இங்கேருந்து அப்படியே தலகாணி விழாமல் நடந்து போகணுமா அந்த கோர்ட்லேருந்து கிச்சனுக்கு. எங்கே நீங்கள் நடந்து காமிக்கணும்னு மாட்டினாங்க. அதுக்கப்புறம் வச்சு செஞ்சாங்க. ஏன்னா இந்த அம்மாவுக்கு வரல. அதுக்கப்புறம் காண்டு உடனே இவ்வளோ பெரிய கவர் தூக்கி தலையில் மாட்டிட்டு கண்ணு தெரில இப்படியே போய் சமைங்களாம். மனசாட்சி வேண்டாமா? ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு பாய்ஸ் பண்ணியிருப்பாங்களா? இல்லை பாய்ஸ் பண்ணால் தான் நம்மளாம் ரிவ்யூஸ் விட்ருவாங்களா? இல்லை விஜய் சேதுபதி விட்ருவாரா? அடாடாடா எப்பா. அதுக்கப்புறமா சரி அது வேணாம், நீங்கள் அப்படியே இங்கே போட்டுட்டு எங்கேயும் இடிக்காமல் இப்போ 2 ரவுண்டு சுற்றிட்டு வாங்க அப்படின்னாரு. 3 ரவுண்டு அவர் அங்கே இருக்கிற இடத்தையும் சுற்றுறாரு சொல்லிட்டு நீங்கள் சுற்றுங்கன்னு சொல்லிட்டு அவரை தடிக்க விடுறதுக்கு சேரை வைக்கிறாங்க. ஏதாவது தடிக்க ஆச்சுன்னா என்ன ஆகுது? இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு போகும்போது சேர் நடுவில் வச்சா விட்ருவாங்களா? தொடர்ந்து எல்லை மீறல் போயிட்டே இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்குற முத்துக்குமரனுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. மனித குரங்கு மாதிரி பண்ணணுமா? அவரும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு இல்லை நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ இவங்க கொடுக்குற டாஸ்க்கெல்லாம் கேர்ள்ஸுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்போ ஆனந்திக்கோ, பவித்ராக்கோ, தர்ஷிகாக்கோ, இல்லை சாச்சனாக்கோ குரங்கு மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படி சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? தன்னை பார்த்து பின்ன பேசணுன்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. அதை யாருமே யோசிக்க மாட்றாங்க. இவர் அப்படியே மனித குரங்கு மாதிரி பண்ணுறாரு, ஓடுறாரு, ஆடுறாரு. ஒரு சில பேருக்கு மூஞ்சில் மாறுது. பவித்ராக்கெலாம் மூஞ்சி மாறுது. ஸ்ட்ரெயிட்டாக போகிறாரு. இதில் மஞ்சரி என்ன சொல்கிறாங்க, இந்த குரங்குக்கு பேர் இல்லைல்ல, இந்த குரங்கு பேர் கொரில்லாவாம். எப்படி ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு டாஸ்க் அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னென்னா நம்ம அருண் வந்துட்டு இவர் முத்துக்குமரனை வந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சாரா என்னன்னு தெரியல. கீழே உட்காந்துட்ருக்காரு. இந்த பக்கம் ரஞ்சித்து, அப்புறம் நம்ம விஷால் இருக்காங்க, ஜாக்லினும் வர்ஷினியும் உட்காந்துட்ருக்காங்க. வந்தார், நீ ரொம்ப நல்ல பையன், போன வாரம் ஆனால் நம்மளுக்குள்ளே சண்டை நிறையா வந்துருச்சு, எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிரு. நீ வெளியே போனேன்னா உனக்கு நல்ல எதிர்காலம் உனக்கு கண்டிப்பாக வந்து அமையும். நீ ஒரு நல்ல நடிகனாக இருக்குன்னு ஆசைப்பட்ற, உங்ககிட்ட திறமையும் இருக்குது, காமெடியும் இருக்குது, நீ நல்லா வருவ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்க வராரு. என்னடா முத்தம் கொடுக்குறாரு பார்த்தா கன்னத்தில் முத்தம் கொடுக்குறாரு. இவர் ஷாக் ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா அது வாட்டர் டாஸ்க்கு. இதே விஷயங்களை ஒரு பொண்ணுக்கு இவங்க கொடுத்துருந்தா விட்டுருவாங்களா? என்னையா ஒரு வரமுறை வேண்டாமா? இப்படியா அநியாயத்துக்கு பண்ணுறது? ரொம்ப அட்டூழியம் பண்ணுறாங்கப்பா. அநியாயம், ரொம்ப அநியாயம். அதாவது இந்த விஷயத்த லேடிஸ் பண்ணால் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப கன்றாவியாக இருக்கும். ஆனால் அதை யோசிக்காமல் என்ன பண்ணுறாங்க, இவங்க அப்படி தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்குறாங்க. கேட்டால் வந்து நாங்கள் க்ரியேட்டிவாக பண்ணுறோம், சுவாரஸ்யமாக பண்ணுறோம். இது பேர் சுவாரஸ்யமாக? இதுக்கு பேர் தான் அடிமைத்தனம். அன்றைக்கி சொன்னாங்க, உங்ககிட்ட வந்து அதிகாரம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து டாஸ்க் கொடுக்குறதா நாங்கள் செய்யணும் அவசியம் இல்லை. அவங்க கொடுத்தது டாஸ்க்கு, இவங்க கொடுக்குறது பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ பனிஷ்மெண்ட்டுக்கும் டாஸ்க்குக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சரி, இதை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பாரான்னு கேட்க மாட்டாரான்னு தெரிய மாட்டுது. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சொம்பு தூக்கிறதா தான் இருக்காரே தவிர பாய்ஸ்க்கு என்ன நடந்தாலும் பாய்ஸ்க்கு வந்தால் அது வந்து எப்பயுமே தக்காளி சட்னி தான் இருக்குது. கேர்ள்ஸுக்கு உண்மையிலே தக்காளி சட்னி வந்திருந்தாலும் ரத்தம் அப்படின்னு பொங்குறாப்புல ஒன்றும் சொல்கிறது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ஸ்வாப்பிங் நடந்ததுலேருந்து கேர்ள்ஸ் டீம் கொடுக்குற டாஸ்க் எல்லாமே உண்மையிலே மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் கரெக்டாக தான் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள இதே கேர்ள்ஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு பாய் நண்பர்களே.